எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து வெங்காயம், பூண்டு, வெண்டைக்காய். இப்போ அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்ப்போம். இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. என்னடா பச்சடின்னு சொல்லிட்டு தயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம புளி தான் சேர்க்க போகிறோம் இதில். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஜீரகம் பொடிஞ்சிட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் வெண்டைக்காவையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்புறம் அரைச்ச விழுதையும் கொஞ்சமாக அந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க வெண்டைக்காவை. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக்காக விடுங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பச்சடி ரெடி. லாஸ்ட்டாக கருவேப்பிலை மேலே தூவி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வத்த விட்டாதீங்க, கொஞ்சம் தலை எடுத்துக்கோங்க. இதை சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.